அன்பிற்கு இனியவர்களே, திருவிவிலியத்தில் சோதோம் கொமோரா என்ற இரு நகரங்கள் உள்ளன. அங்கு வாழ்ந்த மக்கள் பாவ வாழ்வு வாழ்ந்தனர். மனிதருக்கும் கடவுளுக்கும் எதிராக வாழ்ந்ததால் கடவுள் அந்நகரங்களை அழிக்க விரும்பினார். ஆனால் அந்த நகரத்தில் ஒரு நீதிமானாக லோத்து என்பவர் தன் 2 பிள்ளைகளோடு வாழ்ந்து வந்தார். லோத்து இறைவனுடைய இரக்கத்தை பெற்றதால் 2 இறை தூதர்களை மனித உருவில் ஆண்டவர் அனுப்பினார். லோத்து அவர்களை வரவேற்று அவர்களை தன் இல்லத்தில் ஏற்றார். அவர்களுக்கு நல்விருந்து படைத்தார். இருந்தபொழுதும் அவர்கள் இறை தூதர்கள் என்பதை இவர் அறியவில்லை. இவனது இல்லத்தில் 2 வெளியூர் ஆட்கள் இருக்கின்றார்கள் என்று மக்கள் கோபம் கொண்டனர். ஆண்டவர் என்ன செய்யவிருக்கிறார் என்பதை லோத்து வழியாக லோத்துவுக்கு இறை தூதர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆண்டவர் இம்மக்களுடைய வாழ்வு குறித்தும் இம்மக்களுடைய பாவத்தை குறித்தும் இந்நகரங்களை அழிக்கவிருக்கிறார் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்வை கொண்டு அவர்கள் தப்பிக்க சொன்னார். நீங்கள் போகின்ற போது திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்ல வானத்திலிருந்து நெருப்பு மழையாக பொழிய ஆரம்பித்தது. லோத்துவும் தனது மனைவியும் 2 பிள்ளைகளும் ஓடினார்கள். கடவுள் அவர்களோடு இருந்தபடியால் கடவுள் அவர்களை பாதுகாத்தார். தங்களால் முடிந்த அளவுக்கும் அவர்கள் இரவு முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். இறுதியில் அந்த நகர் முழுவதும் நெருப்பினால் அழிக்க பெற்றது. நகரமே நெருப்புக்கு உள்ளாகி ஆண்டவருடைய தண்டனையை பெற்றது. கடவுள் கொடுத்த கட்டளையை மீறி லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்க்க அவள் உப்புச்சிலையாக மாற வேண்டியிருந்தது. ஆண்டவர் கட்டளையை மீறியதால் அவள் உப்புச்சிலையாக மாறினாள். இறைவனுடைய தண்டனை அவளுக்கும் கிடைத்தது. பிறகு லோத்துவும் அவருடைய 2 பிள்ளைகளும் கடவுளுக்குரியவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அன்பிற்கு இனியவர்களே, இறை திட்டத்திற்கு நாமும் ஏற்புடையவர்களாக வாழ்வோம். கேள்விகள்: சோதோம் கொமோராவை ஆண்டவர் எதை கொண்டு அழித்தார்? லோத்துவுக்கு எத்தனை பிள்ளைகள்? பதில் சொல்வோம், பகிர்வோம்.